பங்கெடுக்கும் காரணியாக சலரோக நோய் காணப்படுவதோடு இதுவே அதிகளவில் தவிர்க்கப்படக்கூடிய காரணியாகவும் உள்ளது. சலரோக நோயாளர்களில் கண்பார்வை 2 விதங்களில் பாதிப்படையலாம். முதலாவது விழித்திரையில் ஏற்படும் மாற்றம், மற்றையது கண்வில்லையில் ஏற்படும் படிவுகள். கட்ரெக்ட் என அழைக்கப்படும் பூவிழுதலானது கண்வில்லையில் ஏற்படும் மாற்றங்களால் சிறிய பார்வை மங்கல் முதல் முற்றான பார்வை இழப்பு வரை ஏற்படும். இங்கு கண்ணை உற்று நோக்குகையில் கருவிழியின் மையத்தில் வெண்சாம்பல் நிற படிவாக இது ஆரம்பிக்கும். இது பொதுவாக வயது முதிர்ந்தவர்களில் ஏற்படுவதாகினும் சலரோக நோயாளர்களில் இது ஏற்படும் வீதம் அதிகமாகும். அத்துடன் ஒப்பீட்டளவில் வயதாதலின் முன்னரே இப்பாதிப்பு ஏற்படுகின்றது. நாளாந்த வேலைகளை செய்ய முடியாத அளவு பார்வை இழப்பு ஏற்படுகையில் சத்திரை சிகிச்சையினால் வில்லை மாற்றம் செய்வதன் மூலமே இதை சீர் செய்யலாம். குருதியில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் பார்வை புலனில் ஏற்படும் மாற்றங்களை தவிர்க்கலாம். விழித்திரையில் ஏற்படும் பாதிப்பு, அதாவது ரெட்டினோபதி பார்ப்போமாகில், விழித்திரையில் ஏற்படும் பாதிப்பு நன்கு பரவிய பின்பே அதற்குரிய அறிகுறிகளை காட்டும். அதன் முன்னைய நிலைகளில் பார்வையில் எந்த பாதிப்பையும் அது வெளிப்படுத்தாது. விழித்திரையில் ஏற்படும் படிநிலை மாற்றங்களை பற்றி பார்ப்போமாகில், விழித்திரையில் வீக்கம், அதாவது எடிமா உருவாதல், அதனைத் தொடர்ந்து புது இரத்த குழாய்கள் உருவாகின்றன. இவ்விரத்த குழாய்கள் இலகுவில் உடையக்கூடியவை ஆதலால் கண்ணினில் இரத்த கசிவு திடீரென ஏற்படுகின்றது. ஆரம்ப நிலைகளில் கண் பார்வையில் பெரியளவு மாற்றத்தை ஏற்படுத்தாவிடினும் இறுதி நிலைகள் மிகவும் ஆபத்தானவை. ஏனெனில் கண் பார்வை இழப்பானது ஏற்படுகின்றது. எனவே இறுதிநிலை ஏற்படும் மட்டும் தாமதிக்காது ஆரம்ப நிலைகளிலே வைத்திய ஆலோசனையை நாடுங்கள். இவ்விழித்திரை மாற்றங்களை லேசர் சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யலாம். எனவே இவை யாவற்றையும் தவிர்ப்பதற்கு சலரோக நோயாளர்கள் தமது கண்ணை ஒழுங்காக வைத்தியரின் உதவியுடன் வருடத்திற்கு ஒரு முறையாவது சோதனை செய்தல் வேண்டும். பார்வை குறைவு ஏற்படும் இடத்து சிகிச்சைகளால் கண்ணில் ஏற்படுத்தும் நலன்கள் பார்வை இழப்பை ஈடு செய்ய முடியாது போகலாம். எனவே தாமதிக்காது பார்வையில் ஏற்படும் மாறுதலுக்கு வைத்தியரின் ஆலோசனையை நாடுங்கள். சலரோக நோயாளிகள் அவதானமாக இருக்க வேண்டிய மற்றொரு விடயம் சலரோகத்தால் சிறுநீரகங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றியதாகும். நோய் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால் சிறுநீரகங்கள் படிப்படியாக செயலிழக்கத் தொடங்கும். இதில் ஆபத்தான விடயம் என்னவென்றால், சிறுநீரக பாதிப்பு இறுதிக்கட்டத்தை அடையும் வரை எங்களுக்கு எதுவித அறிகுறிகளும் காட்டப்படாமலேயே எங்களுடைய சிறுநீரகங்கள் மெல்ல மெல்ல சிதைக்கப்படும் என்பதுதான். எனவே அறிகுறிகள் வரும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது. அப்படியானால் அதனை ஆரம்பத்திலேயே கண்டறிய வழிகள் உண்டா என எம் மனதில் வினா எழலாம். சிறுநீரக பாதிப்பை ஆரம்பத்திலேயே கண்டறிய சில சிறுநீர் சோதனைகள் உள்ளன. இதனை மைக்ரோ அல்புமினூரியா டெஸ்ட் என்று கூறுவார்கள். இதனை ஆண்டுக்கொரு முறையாவது செய்வதை வைத்தியர் உறுதிப்படுத்திக் கொள்வார். சிறுநீரக பாதிப்பை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் குருதியில் குளுக்கோஸின் அளவை சரியாக பேணுவதன் மூலமும் சிகிச்சை மூலமும் சிறுநீரக பாதிப்பு மோசமடைவதை தாமதிக்க முடியும். எவ்வாறான சலரோக நோயாளிகளில் சிறுநீரக பாதிப்பு அதிகம் ஏற்படுகிறது என்பதை கவனித்தால், பல ஆண்டுகளாக சலரோகம் உள்ளவர்கள், இளம் வயதிலேயே சலரோகம் ஏற்பட்டவர்கள், பெற்றோர்கள் சகோதரர்கள் சலரோகத்தால் சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவர்கள், சலரோகத்துடன் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள் போன்றவர்கள் அதிகம் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். எனவே நாங்களும் இவ்வாறானவர்களில் ஒருவராக இருந்தால் மேலும் அவதானமாக இருக்க வேண்டும். சிறுநீரக பாதிப்பை தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிகள் குருதியில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் குருதியமுக்கத்தை கட்டுப்பாட்டில் பேணுவதும் ஆகும். எனவே இவற்றில் நாம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். சலரோக நோயாளிகளில் சிறுநீரகத்தில் ஏற்படும் மற்றொரு பிரச்சினை சிறுநீரக கிருமி தொற்றாகும். சலரோக நோயாளிகளில் நோயை எதிர்க்கும் ஆற்றல் மிகவும் குறைந்து காணப்படும். இதனால் இவர்களுக்கு இலகுவில் சலத்தில் கிருமி தொற்று ஏற்படுவதை பொதுவாக காண முடியும். இக்கிருமி தொற்று இலகுவாக பரவி அவர்களின் சிறுநீரகத்தை தாக்கி பாதிப்படைய செய்கிறது. எனவே
இதனை தடுக்கக்கூடிய சில வழிவகைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சிறுநீர் கழிக்கும் போது எரிவு போன்ற அறிகுறிகள் இருந்தால் நாம் உடன் சிகிச்சையை பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும் போது நாம் தேவையற்ற தாமதத்தை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக நித்திரைக்கு செல்லும் முன் நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் போதிய அளவில் நீர் அருந்துதல் வேண்டும். சிறுநீரக பாதிப்பை கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டால் அது முற்றான சிறுநீரக செயலிழப்புக்கு கூட வழிவகுக்கலாம். சிறுநீரகங்கள் முற்றாக செயலிழக்கும் போது சிறுநீரக மாற்று சிகிச்சையே நிரந்தரமான தீர்வாகும். இதற்கு அவர்களின் உடலுக்கு பொருந்தக்கூடிய சிறுநீரகம் ஒன்றை வழங்க அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் முன்வர வேண்டும். இதற்கு ஆரம்ப செலவாக 15 லட்சம் வரை ஏற்படும். அதனைத் தொடர்ந்து அவர் மாதாந்தம் 10 தொடக்கம் 15,000 ரூபாய் வரை செலவழிக்க வேண்டியிருக்கும். எனக்கு டயபெட்டிக் இருந்து தெரியாது. ஆக்சிடென்ட் நடந்த பிறகு தான் எனக்கு டயபெட்டிக் இருக்குன்னு தெரியும். அப்போ பிறகு அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டு பிறகு கைகால் சோர்வனை இருந்த பிறகு உடம்பு போய் காட்டினது. அங்கே வரனா ஹாஸ்பிட்டலில் ஒன்று ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வரனா கிட்னி பழுதாக போய் இருக்கு. அப்புறம் கிட்னி சேஞ்ச் பண்ணால் எனக்கு 35 லட்சத்துக்கிட்ட செலவு. இந்த ஓட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் இதுவும் பிறகு இப்போ எனக்கு மருந்து எடுக்கிறதுக்கே 25 லட்சத்துக்கிட்ட முடியுது. 25,000 முடியுது ஒரு மாதம் மருந்துக்கு. அப்போ இப்படியான வருத்தங்கள் வராமல் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணி ஆக்கள் இருக்கிறது எவ்வளோ நல்லது. சிறுநீரகத்தை மாற்றாவிட்டால் நோயாளி தொடர்ந்தும் டயாலிசிஸ் எனப்படும் குருதி சுத்திகரிப்பு சிகிச்சைக்கு உட்பட வேண்டும். இதுவும் செலவு கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும். அது மாத்திரமல்லாமல் நோயாளியை சிரமத்துக்கு உள்ளாக்குவதுடன் அவரது வாழ்க்கை முறையிலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே இவ்வாறான கடினமான நிலைமைகள் எமக்கு ஏற்படுவதை தடுப்பதற்கு இப்பொழுதே போதிய கவனமெடுத்து சலரோகத்தை கட்டுப்படுத்த நாம் உறுதி பூண வேண்டும். சலரோக நோயாளிகளில் சில தோல் வியாதிகளும் பொதுவாக ஏற்படுகின்றது. சலரோக கட்டுப்பாடு குறைவாக உள்ளவர்களில் கேண்டிடா எனப்படும் ஃபங்கஸ் தொற்று பொதுவாக ஏற்படுகின்றது. இது பொதுவாக தோல், விரல் நகங்கள், ஆண் பெண் இலிங்க உறுப்புகளில் ஏற்படுகின்றது. இதே போன்று டெர்மட்டோஃபைட்ஸ் எனப்படும் ஃபங்கஸ் தொற்றும் விரல் நகங்கள், தோள்களில் ஏற்படுகின்றது. இதைவிடவும் டயபெட்டிக் டெர்மோபதி எனப்படும் நீள்வட்ட வடிவ சிவப்பு நிற பொக்களங்களும், டயபெட்டிக் புல்லே எனப்படும் சிறிய பொக்களங்களும் கை கால்களில் காணப்படலாம். சலரோக நோயாளிகளை உயிராபத்துக்கு இட்டுச் செல்லும் ஒரு தீவிர நிலை குருதியில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் ஆகும். இந்நிலை காணப்படலானது குருதியில் குளுக்கோஸின் கட்டுப்பாடற்ற நிலைக்கு அறிகுறியாகும். இந்நிலை